இந்த ஆலயத்துடைய பெயரானது வீர அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயம் இந்த இடத்துல கட்டி 38 ஆண்டு நிற்கிறது. என்னுடைய தாயார் நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கா, இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஆலயத்திலே அம்பாள் உக்கிரமாக இருந்தாலும் வரக்கூடிய நபர்களுக்கு குழந்தையாக காட்சியளிக்கிறார். இங்கு வரக்கூடிய நபர்களுக்கு குழந்தை ரூபமாக வந்தோ அல்லது பிஸ்கெட் தருவது போலோ அம்பாள் காட்சி தருவதாலே அம்பாளுக்கு இன்னைக்கு பிஸ்கெட் அலங்காரம் செய்து காட்சியளிக்கிறார். அந்த அம்பாளை வேண்டி வரவர்களுக்கு பழம் தருவது போலவோ பால் தருவது போலோ பிஸ்கெட் தருவது போலோ வருவதாக வரக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள். அப்படி வரக்கூடிய மக்களுக்கு பசியை போக்கி பாவங்களை தீர்த்து வியாதிகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவள் இந்த அன்னை அங்காள பரமேஸ்வரி. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 3 வேளை அன்னதானம். அதாவது ஏழை எளிவராக இருந்தாலும் சரி, இல்லை யாரும் எனக்கு ஆறுதல் இல்லை என்று சொன்னாலும் சரி, வயதானவர்கள் வந்து இங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 வேளையும் தங்களாய் என்ற அன்னதானங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அம்பாளுக்கு முட்டையும் பாலம் வைத்து முத்துமாரி அம்மன் வந்து அந்த பாலை முட்டையும் சாப்பிடுவாங்க. அந்த பால் முட்டையை வாங்கி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தீராத வியாதிகள் தான் தீரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பால் வாங்கி சாப்பிடும் போது கர்ப்பம் தரிக்கிறார்கள். அதாவது நீண்ட நாட்களாக 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இந்த பால் வாங்கி சாப்பிட்டு குழந்தை தரிச்சிருக்கு. அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு பாரம்பரிய சித்த மருத்துவத்து மூலியமாக மருந்து பச்சிலை மருந்துகள் அழைத்து தருவார்கள். அதாவது மாதவிடாய் ஆகி 5 நாளைக்குள்ள குளிக்காம வந்து இந்த மருந்து சாப்பிட்டு போனா அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள்லே கருதரிச்சு குடும்பத்தோட வந்து இங்க பூஜைகள் வைத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதை இங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத குடி நிறுத்தக்கூடிய மருந்துகளானது அந்த அம்பாளுடைய அருளாலே தரப்படுகிறது. அந்த மருந்தை சாப்பிடக்கூடியவர்களுக்கு குடி நிறுத்துகிறார்கள். அதே மாதிரி மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வலிகள், வெள்ளைப்படுதல், அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட வலிகள், தீராத ஜீரண கோளாறுகள், இது மாதிரி எந்த வலிகள் இருந்தாலும் பச்சிலை மூலிகைகள் தரப்படுகிறது.